அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய மிகச்சிறந்த தினங்கள்ல இருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை அடைவதற்கு. அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 12ஐ அடைவதற்கு. அதற்கு முன்பாக செய்து முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமல பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அல்ஹம்துலில்லாஹ். பல வருட துஆவும் உங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பதிவு உங்க கண்ல பட்டுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க. பல வருட துஆவையும் கபூலாக்கக்கூடிய ஒரு அமல தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மக்ரிபுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அமல நம்ம செய்யப் போறோம். அதாவது நம்ம எல்லோருக்காகவும் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு துஆவ நம்ம கேட்கப் போறோம். ஸலவாத் மஜ்லிஸ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுடைய தேவைகள் பெரிய பெரிய தேவைகள், நடக்காத காரியங்கள் ஹலாலா இருக்கு. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ துஆ கேட்டாலும் அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க கவலைப்படாம எழுதுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க அத பத்தி நீங்க எழுதுங்க. அதோட உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான நோட்ல நீங்க உங்களோட அந்த தேவைய எழுதிட்டு, ஒரு சிறந்த ஸலவாத்தையும் நீங்க எழுதி வச்சிருங்க. முதல்ல ஒரு ஸலவாத்த ஒரு நோட்ல எழுதி வைக்கிறதுக்கு நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அந்த பேப்பர் இந்த பூமியில இருக்கக்கூடிய காலமெல்லாம் நமக்காக வானவர்களுடைய துஆ நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு ஸலவாத்த அரபியில எழுதுங்க. அரபியில எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எழுத முடிஞ்சா எழுதுங்க. இல்லாட்டி போனா உங்களுக்கு தமிழ்ல தான் தெரியும்னா பிரச்சனை இல்ல. தமிழ்ல ஒரு ஸலவாத்த நீங்க எழுதி வச்சிருங்க. அதற்கு கீழ உங்களுடைய அந்த தேவைகள நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு துஆவ கேளுங்க. அல்லாஹ்வே இந்த செலவாத்தின் பொருட்டால எனக்கு என்னுடைய இந்த துஆவ கபூலாக்கி கொடு அப்படின்னு ஒரு துஆவ கேட்டுருங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம். 2வது விஷயம் கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, நம்ம எல்லோருமே நம்ம எல்லோருக்காகவும் சேர்ந்து ஒரு துஆவ கேட்கலாம். ஏன்னா கூட்டு துஆ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இத பத்தி நான் ஒரு சிறிய ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். நடந்த நிகழ்வ நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு நோய் வந்திருக்கு. இதனால அவங்க அந்த நோயினுடைய கடைசி நிலைமைக்கு போயாச்சு. டாக்டர்கள் எல்லாமே கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்த நோய் என்ன அப்படின்னா, தலையில ஒரு கேன்சர் வந்திருக்கு. அவங்க அதுல கடைசி நிலையில இருக்கிறாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் கொட்டி போய், அவங்களுடைய முகமெல்லாம் மாறிப் போய், அவங்க முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்ல. ஆளே மாறி போயிட்டாங்க. அவங்களும் மனசெல்லாம் விட்டு, "அவ்வளோதான் நம்ம முடிஞ்சுட்டோம். நமக்கு அவ்வளோதான் இந்த உலகம்" அப்படின்னு மனச தேத்திட்டாங்களாம். இதே ஒரு நிலையில இருக்கும்போது, அவங்க ஒரு ஸலவாத் மஜ்லிஸுக்கு போறாங்க. அங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஸலவாத் ஓதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா, அந்த ஸலவாத்த ரொம்ப நிதானமா, ரொம்ப கவனத்தோட, ரொம்ப ஆர்வமா, அதனுடைய வார்த்தைய உணர்ந்து ஓதணும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. அந்த முறையில தான் நீங்க இந்த ஒரு ஸலவாத்த ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே கவனத்தோட அந்த பெண்மணி ஓதிட்டு, அந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல கலந்து கொண்டுட்டு அவங்களுடைய துஆவ அதுக்கு பின்னாடி கேட்குறாங்க. அங்கிருந்த எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனையும் செய்றாங்க. எல்லோருடைய துஆவுக்காகவும் அந்த இடத்துல துஆ கேட்கப்படுது. அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சில வாரங்கள் கழித்து அந்த பெண்மணி அவங்களுடைய அந்த தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு செக் பண்ணி பார்த்தா, அந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து இருக்கிறதாக டாக்டர்கள் சொல்றாங்க. சுபஹானல்லாஹ் அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஏன்னா, ஆளே அந்த நோயினால பாதிக்கப்பட்டு மாறி போயாச்சு. இப்படிப்பட்ட அதிசயம் நடக்குமா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. அதற்கு பிறகு தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்து கொண்ட பலன் தான் இந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவங்கள குணப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி நடக்காத அதிசயங்கள் எல்லாமே ஸலவாத் நடத்தி தரும். இந்த ஒரு சம்பவம் கிதாபுகள்ல பதிவிடப்பட்டது. நிறைய மொழிகள்ல இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸலவாத்த எல்லோருமே சேர்ந்து ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு அமல். அதுல எல்லாருமே தவறாம கலந்து கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 1000 நபர்கள் வந்தாலே போதும். 1000 நபருடைய துஆவும் நமக்கு கிடைக்கும். 1000 பேரினுடைய துஆவும் அல்லாஹ் கபூலாக்குவான் இல்லையா? அதனால நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் பண்ணிடுங்க. முதலாவது நீங்க நோட்ல செலவாத்த எழுதிட்டு, அதுக்கு கீழ உங்களோட பெரிய ஹாஜத்த எழுதுங்க. 2வது திக்ரு மஜ்லிஸுக்கு வாங்க. திக்ரு மஜ்லிஸ் எப்ப அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மக்ரிபுக்கு பிறகு நம்ம எல்லோருமே சேர்ந்து செலவாத் மஜ்லிஸ நம்ம
தொடங்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே வாங்க. இந்த பதிவ பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே கடமையா நெனச்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 2 நாள் தான் இருக்கு. 2 நாளைக்குள்ள யாரெல்லாம் இதுல கலந்து கொள்றாங்களோ வரட்டும். ஒருத்தவங்க உங்களால வந்தாங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த கூலிய அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கண்டிப்பா யாரும் மறக்காதீங்க. நெறைய பேருக்கு பார்த்த உடனே ஷேர் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சின்ன ஒரு அமல் கூட உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுமையில பெரிய நற்கூலிய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இத நெறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த 2 விஷயத்தையும் பண்ணிடுங்க. ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதற்கும் இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தேன் அப்படிங்கிறது ஒரு மருந்து. இது வந்து ஒரு அறுசுவை நிறைந்த ஒரு உணவு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இன்னும் ரசூலுல்லாஹும் சொல்லியிருக்காங்க. அவசியம் ஒவ்வொரு வீட்லயும் தவறாம இருக்க வேண்டிய உணவு அப்படின்னு. அந்த அளவு தேனுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்கு. இந்த மகத்துவங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்மள்ல யாராவது யோசனை பண்ணி பார்த்திருப்போமா? அதற்கான விடைய நான் சொல்றேன். இப்ப கேளுங்க. அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹ் சில தேனீக்கள பார்த்து பேசுறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த தேன் இனிப்பா உங்களுக்கு கிடைக்குது? நீங்க நெறைய பூக்கள் கிட்ட போய் உட்கார்றீங்க. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதமான ருசிய கொண்டது. அப்படி இருக்கும்போது, நீங்க அத எப்படி எடுத்துட்டு போயி, நீங்க வைக்கும்போது எப்படி அந்த தேன் இனிப்பா மாறுது? அந்த ரகசியம் என்ன? அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த தேனீக்கள் சொல்லுச்சாம், "அந்த ரகசியம் அல்லாஹ் எங்களுக்கு நேரடியா கத்துக் குடுத்தது" அப்படின்னு. "அது என்ன?" அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அந்த தேனீக்கள் சொல்லுது, அதாவது, "ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னது சரிதான். நாங்க தினமும் ஒவ்வொரு பூக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து உணவ எடுப்போம். சில பூக்கள் இனிக்கும், சில பூக்கள் கசக்கும், சில பூக்கள் துவர்ப்பா இருக்கும். ஆனா, அத எடுத்து நாங்க கூட்டுக்கு கொண்டு போறக்குள்ள நாங்க ஒரு விஷயத்த பண்ணுவோம். இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது அப்படின்னு. அது என்னன்னு கேட்கும்போது தான் அந்த தேனீக்கள் சொல்லுச்சாம். அல்லாஹ் சொன்னானாம், நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா, அந்த தேன் உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா படைப்புகளுக்குமே அது ஒரு மருந்தாக மாறும். நல்ல ஒரு அறுசுவை நிறைந்த ஒரு உணவாகவும் இருக்கும். எல்லா படைப்பினங்களுக்கும் அது ஒரு பெரிய நியாமத்தா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிக் குடுத்தானாம். அது என்ன அப்படின்னா, நீங்க பூக்கள்ல இருந்து அந்த உணவ எடுத்துட்டு, தொண்டை குழியில வச்சுட்டு, நீங்க உங்களோட கூட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் சலவாத்த ஓதுங்க. அப்படி அந்த சலவாத்த நீங்க ஓதுனீங்க அப்படின்னா, அந்த தேன் உங்களுக்கு உணவா இல்ல, எல்லா படைப்புகளுக்கும் அது ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக் குடுத்தானாம். சுப்ஹானல்லாஹ்! எப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. தேன் ஏன் இவ்வளோ இனிப்பா இருக்கு அப்படின்னா, காரணம் இதுதான். நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருப்போமா? ஆனா, அதுக்கு பின்னாடி நிறைய இந்த மாரி சம்பவங்கள் இருக்கு. அதனால சலவாத் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அருட்கொடை. அது இந்த உலகத்துல மட்டும் கிடையாதுங்க. மறுமைக்கும் அது நமக்கு பெரிய பலன தரும். ஏன்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய ஷஃபாத் இல்லாம நம்ம வந்து மறுமைய அடைய முடியாது. சொர்க்கத்தை அடையவே முடியாது. அதனால கண்டிப்பா சலவாத்த நம்ம ஓதுறோம் அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப இனிப்பா இருக்கும். மறுமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பானதா இருக்கும். இன்னும் மரம், செடி, கொடி காற்று இந்த மாதிரி எல்லா படைப்புகளுமே நபி மீது ஸலவாத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, அனைத்தையுமே அறிந்த இந்த மனிதன் மட்டும் ஸலவாத்த சொல்றதுக்கு கஞ்சத்தனப்படுறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோருமே ஸலவாத்துக்கள வாழ்க்கையில அதிகம் அதிகம் சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயம் எழுதி வைக்கக்கூடிய விஷயம். 2வது திக்ர் மஜ்லிஸ்ல எல்லோருமே கலந்துக்கோங்க. வாங்க நம்ம எல்லோருக்காகவுமே நம்ம துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க எழுதி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ்ல எழுதுறதா இருந்தாலும், உங்களுடைய பெரிய தேவைகள மட்டும் எழுதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வேண்டாம். அதாவது ஒரு வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தேவை. இப்ப எனக்கு உடல்நிலை சரியில்ல, அது குணமாகணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய தேவை. கடன் நெறைய இருக்கு. அது அல்லாஹ் லேசாக்கி தரணும். இன்னும் ஒரு வீடு கட்டணும். ஒரு தொழில் தொடங்கணும். சம்பாதிக்கிறதுக்கும் அல்லாஹ் ஒரு வழிய காட்டிக் குடுத்தா நல்லா இருக்கும். உணவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் ஆதரவு இல்லாம இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அன்பு நிறைய கிடைக்கணும். இன்னும் ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியா நடக்கணும். இன்னும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா மாத்திக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டங்கள் இருக்கு அப்படின்னா, அதற்காக இந்த அமல நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு தேவைய எழுதுங்க. அந்த ஒரு தேவைய நீங்க கமெண்ட்ஸ்லயும் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த தேவைக்காக நம்ம எல்லோருமே சேர்ந்து துஆ செய்யலாம். நமக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு. அதனால இந்த 2 நாள்ல யாரெல்லாம் இந்த பதிவ பார்க்குறீங்களோ, உங்களோட தேவைய கமெண்ட்ஸ்ல எழுதிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க.
அல்லாஹ் தாலா இது போல நிறைய திக்ர் மஜ்லிஸ்கள்ல, இன்னும் நிறைய ஸலவாத் மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்வதற்கு அதிகம் அதிகம் வாய்ப்பை நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும். இதன் காரணமாக இம்மை மறுமை தேவைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரட்டும். மேலும் இதுபோல சிறந்த ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது நிறைய வஜீஃபாக்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வஜீஃபாக்கள் வேணும், ஒரு கிதாபா இருந்தா சரி அப்படின்னு நினைச்சாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. நமது அற்புத வஜீஃபா கிதாப்ல நிறைய ஸலவாத்துக்கள் இருக்கு, நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு. மேலும் சுத்தமான தேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தூய்மையான தேன் நம்மகிட்ட ஒரிஜினலா கிடைக்கும். இதில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.